எனக்கு இருக்கு. பட் மம்மி, எதுக்கு இப்படி நின்ன இடத்துல பைத்திய மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க? என்னது பைத்திய மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கானா? அட லூசாமா, உடம்பு குறைச்சிட்டு இருக்கேன். வெளியே போய் அப்படியே ஓடிக்கிட்டு வர வேண்டியதானே, நின்ன இடத்துல ஏன் ஓடிக்கிட்டு இருக்க? அட அம்மா, வீட்டுக்குள்ளேயே ஓடினா இங்கேயே தான் இருப்பேன். இப்போ தெருவை சுற்றி சுற்றி வந்தேன்னா சப்போஸ் ரொம்ப தூரம் போயிட்டேன், திரும்ப அங்கேருந்து நடந்து வரணும்ல, அதனால தான் வீட்டுக்குள்ளேயே ஓடுறேன். எப்பா, பிள்ளைகளுக்கு இருக்கிற அறிவுக்கு எங்கேயோ பேரும் போல. இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் மூளை எங்கெங்கேயோ இருக்கப்பா. சரிம்மா சரிம்மா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அக்கா கல்யாணத்துக்குள்ளே கொஞ்சமாக ஸ்லிம் ஆகணும், அப்படிதான் அழகாக இருப்பேன். ஏ ஓடு 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 ஓடு. இல்லை இப்போவே நல்லதானே இருக்க. நல்லா உடம்பு குறைக்கன்னு சொல்லி எலும்பு கூடு மாதிரி வந்து நிற்க போகிற பாரு. ஒருத்தன் கொஞ்சம் அழகாக ஆயிடக்கூடாத, பொறாமையில் பொங்கிடணும். சீக்கிரம் சோத்த பங்கு, வயிறு பசிக்கி. இந்த பிள்ளை வீட்டுக்குள்ளேயே உட்காந்து என்ன பண்ணுறா? ஏதாட்டும் உதவி செய்கிறாளா? ஏட்டி, ஏ சுபி, ஏட்டி. என்ன? உன் பேரா சுபி, உனியே கூட்டேன். என்னம்மா? ஏன் பின்னாடி இப்படி பேய் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கேன்? இல்லை, வீட்டில் ஒரு வேலை செய்ய வேண்டாமா? கேஸ் வேறு தீர்ந்து போச்சு, அம்மா அடுப்பில் சோறு பண்ணிட்டு இருக்கேன். நீ வேறு ஏதாட்டும் வேலை பார்க்கலாம்ல? சரிம்மா பார்க்கேன். பாரு, இப்படி சொல்லி சொல்லி தான் செய்யணுமா? நீனே எடுத்து போட்டு செய்யணும். இன்னும் கொஞ்சம் நாளில் வேறு வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் அங்கே போய் மாமியார் காரி திட்டுவா, என்ன பிள்ளைய வளர்த்துருக்கான்னு. சரிம்மா. பொறுப்போடு நடந்துக்க, சமையல்லாம் கற்றுக்க, சும்மாவே இருக்கக்கூடாது, சரியா? போகிற வீட்டில் எல்லாருக்கும் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கணும், எல்லா வேலையும் கரெக்டாக செய்யணும். சரிம்மா. இன்னும் 2 மாதம் தான் இங்கே இருப்பேன், அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கோ. உன் மாமியார் கறி வேற ஒரு ரப்பு பிடிச்சவா, அதனால் எல்லாத்தையும் நீ நல்லா கற்றுக்கிட்டு போ, அதான் நல்லது உனக்கு. என்னம்மா சொல்கிற? அக்கா இன்னும் 2 மாதம் தான் இங்கே இருப்பாளா? அப்புறம் எங்கே போயிடுவா? அப்புறம் அவள் கல்யாணம் முடிச்சா அவள் புருஷன் வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் இங்கே வரவே மாட்டாளாம்மா. வருவா, எப்போவா தான் வருவா. அப்படியாக்கா, நீ என்னை விட்டுட்டு போயிருவியோ? சொல்லுக்கா, என்னை விட்டுட்டு போயிருவியா? இல்லை மாப்பிள்ளை, இல்லை, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். நீ போய் சொல்கிற, மாமா நீ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க தானே? இல்லை, என்ன தூரத்துலேயே போகிறா? 2 தெருவு தாண்டி தானே போகிறா? எப்போ வேணாலும் போய் பார்த்துக்க. பக்கத்துலேயே போனாலும் நம்ம வீட்டில் எந்த மாதிரி இருக்குமாம்மா? ஏக்கா, அங்கே போனால் இனியெல்லாம் நீ மறந்துடுவியா? ஏன்டா தம்பி இப்படிலாம் பேசுகிற? நீ சொல்லுக்கா, உனக்கு மாமாவை தானே ரொம்ப பிடிக்கும், இனியே பிடிக்காதுல்ல? அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு உனி தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும், மாமாவை 2வது தான் பிடிக்கும். இப்போ தான் அவளை திட்டினேன், அதுக்குள்ளே இப்படி பாசமாக பேசுகிற? நான் திட்டுவேன், அடிப்பேன், எப்படி வேணாலும் பேசுவேன், அது என்னோட அக்கா, உனக்கு என்ன? சேப்பா ஏக்கா, நீ அங்கெல்லாம் போனால் இனி மறந்துட மாட்டேல்லக்கா. திரும்ப அப்படிலாம் கேட்காதல, மறக்க மாட்டேன். எம்மா, இனிமே அக்காவும் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாள் மாதிரி தான் வந்துட்டு போவாளோ? அக்கா மட்டும் இல்லைல்ல, பொண்ணுங்க எல்லாருமே இப்படி தான். நானும் எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு தானே இங்கே வந்து இருக்கேன். இனிமேல் அக்கா இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா. இல்ல பொண்ணு வீட்டுக்கு போக வேண்டாமா? பூ வாங்கி கொடுத்துட்டு வர வேண்டாமா? எதுக்கு அங்கே போய் பூ வாங்கி கொடுக்கணும்? பூ வச்ச பிள்ளைக்கு ஒரு 2-3 நாள் நம்ம வீட்டுல இருந்து பூ வாங்கி கொடுக்கணும்ல. அதே முறையா நடக்கிற கல்யாணத்துக்கு இது மட்டும் எப்படி நடக்கு? மரியாதை தானே நடக்கு. நீ கொடுக்க விருப்பம் இல்லைன்னா ஸ்ருதியை கொண்டு கொடுக்க சொல்லு. நேத்து அவ பூவையே வச்சு விட மாட்டேன்டா, பின்ன பூவை போய் எப்படி கொடுத்துட்டு வருவா? அப்ப நீ ஏன்ட்டு போயிட்டு வா. சும்மா இருங்க, நானா போக முடியாது. தவணை நீங்க போங்க, எல்லாம் சத்த கிடமா கடங்க. வந்துட்டாங்க, வீட்டுல 1000 வேலை இருக்கு, பூ கொடுக்க பாடுமா பூ. வெறும் திமிர் பிடிச்சவளுக்கு. சை, பொம்பளைகளா இவளுங்க, கொஞ்சம் கொண்டு கொடுத்துட்டு வந்தாளுங்க, என்ன இது பண்றாளுக்கப்பா. சே பாவம், நம்மளாவது போய் கொடுத்துட்டு வருவோம். எப்பா என்னையா? எங்கேயோ கிளம்புன மாதிரி இருக்கு, நான் கொண்டு விடட்டா? இல்லையா, அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போறேன்னா நடந்தே போயிடுறேன். எதுக்குப்பாங்க? நேத்தானே பூ வச்சுட்டு வந்திருக்கு, அதனால பூ ஒரு வாரத்துக்காவது வாங்கி கொடுக்கணும். நம்ம வீட்டுல உள்ள பொம்பளைகளுக்கு ஒண்ணும் போக மாட்டுக்கு, அதனால தான் நானே போறேன். உங்களுக்கு ஏப்பா சிரமம், நான் போய் கொடுத்துட்டு வரேன். நீ இனிமே கல்யாணம் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாதுப்பா. எந்த காலத்துல இருக்கீங்கப்பா? நான் வீட்டுக்குள்ள எல்லாம் போல, வெளியே நின்று கொடுத்துட்டு வந்துடுறேன் போதுமா? சரிப்பா, பார்த்து போயிட்டு வானா. இந்தா என்ன காட்சி எரிச்சிட்டே வர? ஹாரன் சவுண்டு கிடைச்சல, கவனிச்சியா? ஆமா, காதுக்கு என்ன? அது அவங்களோட ஹாரன் சவுண்டு. மாமாவோடதா? நான் போய் பார்த்துட்டு வரட்டா? இல்லை தம்பி, நானே போறேன், நீ அம்மா வந்தா கொஞ்சம் சமாளிச்சுக்கிடுவியா? சரி, போயிட்டு வா. சில்ல குட்டி தம்பி. என்ன காலையிலேயே எங்கள் வீட்டு சைடு வந்த மாதிரி இருக்கு? ஒன்றை பார்க்க தான் வருவேன், வேற எதுக்கு வருவேன்? வெளியே நிற்க வச்சு பேசுற, வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறியா ஒரு வார்த்தை? கல்யாணம் முடியதுக்கு முன்னாடி எப்படி வீட்டுக்குள்ள கூப்பிட முடியும்? சரி, வீட்டில் இந்த பூ கொடுக்க சொன்னாங்க, அதான் வந்தேன். பூவா? எனக்கா? ஆமா, உனக்கு தான். இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுத்துட்டு போட்டா? இல்லை, உங்கள் வீட்டில் பூ கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களா, அதனால தான் எனக்கு அதிசயமாக இருக்குது. பூ வச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வாங்கி தருவாங்களா எங்கள் வீட்டிலேருந்து உனக்கு யார் வாங்கி தருவா? அதனால தான் நானே கொண்டு வந்துட்டேன்.
அப்போ யாரோ சொல்லி தான் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இல்லாட்டாலும் நான் வாங்கி தான் தருவேன். இது எங்கள் அப்பா கொடுக்க சொன்னாங்க. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க. யாராவது பார்த்துருவாங்களா? யாருக்கு பயப்படுற? இப்போ நம்மளுக்கு நிச்சயம் ஆயிட்டு தெரியும்ல. சரி சரி தாங்க. ஓய், என்ன? பூ வச்சுட்டு என்கிட்ட வந்து காட்டுவியா? எங்கள் அம்மா வெளியே விட மாட்டாள. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்கே தான் நிற்பேன், நீ பூ வச்சுட்டு வந்து என்கிட்ட காட்டுற. நிற்காதீங்க, திடீர்னு வரமில்லண்ணா ஒத்தையில் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கள்ல, நீங்கள் போங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்கே தான் நிற்பேன், நீ வரணும் இப்போ. பார்ப்போம். கையில் என்னதுவே? பூ வாங்கிட்டு வந்தாங்களே. சரி போய் வை. ஆனால் அம்மா பார்த்துருவாளே. அதான் நீ இருக்கல சமாளிக்கிறதுக்கு, நான் வச்சுட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பாருண்ணே. ஏக்கா அழகா இருக்கவ, என் கண்ணே பட்டுறம்பால இருக்கு. மாமா மட்டும் இப்படி உனக்கு பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன், அப்படி தூக்கிட்டு போனாலும் போயிடுவாங்கன்னு நினைக்கேன். போல தம்பி, மாமா பூ வச்சுட்டு வந்து காட்டுனாங்க, நான் போய் காமிக்க, நீ அம்மா கொஞ்சம் சமாளிச்சுக்கிடுவியா? எனக்கு வேற வேலை. போ போ, நிறைய பூ இருக்கு. என்ன அக்காளும் தம்பி என்ன பேசிட்டு இருக்கிய? எம்மா சுபி, என்ன நிறைய பூ வச்ச மாதிரி இருக்கு. அப்பா வாங்கிட்டு வந்தாங்களா? இல்லைம்மா. அப்போ யார்ட்டி வாங்கிட்டு? மாமாமா. மாமாவா? மருமக வந்தாங்களா என்ன வீட்டுக்கு? வீட்டுக்கு வரலம்மா, வெளியே நின்று ஆறுன்னு அடிச்சாங்களா. அப்போ நான் போனேன்னா உங்கள் அக்காவுக்கு பூ வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு போனாங்கம்மா. அப்படியா? அதை சொல்ல வேண்டியதானே, அதுக்கு எப்படி ரெண்டு பேரும் ஃபேமிலி முடிச்சிட்ருக்கிய? இல்லைம்மா, நீ ஏசுவேன்னு நினச்சேன். இதில் ஏசுறதுக்கு என்ன இருக்குது? என்ன வீட்டில் உள்ள நாத்தனாருக்கு தான் வாங்கிட்டு வருவாங்க. சுபிக்கு என்னம்மா மருமகனே வாங்கி கொண்டு கொடுக்காங்க. சரி இருந்துட்டு போகுது, போகல. எம்மா மாமா அக்காவை பூ வச்சுட்டு கொஞ்சம் வந்து காமிக்க சொன்னாங்க. அக்கா போட்டுமா? தெருவுக்குள்ளே யாராட்டும் பார்த்தா என்ன பேசுவாங்க? ஏம்மா அக்கா மாமா தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறா, போய் பார்த்துட்டு வரட்டுமே? அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், உள்ளே போ. ஏம்மா அவையே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா வெளியே, பாவம்மா. நான் வேணா அக்கா கூட போகிறேன். சரி வாசலில் நின்று பேசினம்மா, சீக்கிரம் வந்தமான்னு இருக்கணும்னு. சரிம்மா, நீ யாராட்டும் பார்க்குறாங்களான்னு பார்த்துக்க. போங்க, ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. சரிம்மா சில்லு குட்டி. தேங்க்ஸ்மா. பரவாயில்லம்மா, போய் பார்த்துட்டு வாப்போம். மருமக நல்ல பாசமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறவன் மேலே. என்னம்மா எவ்வளோ பூ வாங்கிட்டுருக்காங்க? ஆமாம்மா, அவையே நல்லா பாசமாக தான் இருப்பாங்கம்மா. போயிட்டாரே. மாமியார் சரியில்லைனாலும் மருமக நல்லா பார்த்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை தான், குடும்பம் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. சரி போக போக எல்லாம் சரியாயிடும். ஒரு தேவதை வந்து விட்டாள். சூப்பராக இருக்கு. அம்மா, உங்கள் அம்மா எப்படி விட்டாங்க? என் தம்பி தான் எங்கள் அம்மாட்ட பேசி சம்மதிக்க வச்சான். ஓ அப்படி. மச்சான் தயவு இதுக்கு தான் வேணும் போல. நீ பொட்டு வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இனிமேல் டெய்லி பொட்டு வைனே. எனக்கு பொட்டு வைக்கிறதுக்கு மட்டும் டெய்லி மறந்துடும். இன்றைக்கி பூலாம் வச்சேன்னா ஞாபகம் இருந்தது, அதனால வச்சுருக்கேன். பொண்ணுங்களுக்கு பூவும் பொட்டு தான் அழகு. அதே ஒரு அழகு கொடுத்துருது பார்த்தியா? சரிங்க சார், நான் போயிட்டு வரேன், நீங்களும் போங்க. பாய்.